Hello friends, welcome to South Indian Home Kitchen. இன்னைக்கு நம்ம பனீர் பட்டர் மசாலா வித் garlic naan எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பனீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு 200 கிராம் பனீர் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஹோம்மேட் பனீர் தான். எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்யலான்னு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 சின்ன பீஸ் பட்டரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இந்த பட்டரை கூட ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிறேன். இது கூட ஒரு 6 பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டை இந்த பட்டரில் நல்லா வதக்கிக்கிறேன். சின்ன பீஸ் இஞ்சி ஆட் பண்ணி இது கூட வதக்கிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 4 தக்காளி நீளமாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இது கூட ஒரு 15 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதனால் பாதி அளவு குக்காக இருந்தால் போதும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 சின்ன பீஸ் பட்டர் ஆட் பண்ணி மெல்ட் ஆக்கிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மிளகாய்த்தூள் வந்து கருப்பாயிரும். மிளகாய்த்தூளை பட்டரோட நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூளும் இந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பபுளாக வரும். இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இது கூட க்ரீமியாக ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பால்கோவா எடுத்துருக்கிறேன். இது ஸ்வீட் பால்கோவா தான். இது கூட ஒரு அரை கிளாஸ் பால் ஆட் பண்ணி 2ஐயும் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த கிரேவி கூட அரைச்சி வச்சுருந்த அந்த க்ரீமை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கட் பண்ணி வச்சுருந்த பனீரை ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பால்கோவா ஆட் பண்ணும்போது இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பனீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். அடுத்ததாக garlic நானுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். 250 கிராம் மைதா எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஈஸ்ட் யூஸ் பண்ணி நான் செய்ய போகிறதில்ல, அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பாதி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1 டம்ளர் பால் சேர்த்து நல்லா அந்த மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
இப்போ அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாவை சப்பாத்தி மாவை விட நல்ல ஒரு லூஸான பக்குவத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மாவை விடாமல் ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சுக்கிறேன். இப்போ மாவு வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லா இன்னும் சாஃப்டாகிடுச்சு. இப்போ நான் இதை கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துக்கிறேன். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒரு பால் எடுத்து மாவு தூவிட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இது மேலே சின்னதாக கட் பண்ண பூண்டு, சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தவா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே தவாவில் போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பபுள் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ கிரில் பேன் அடுப்பில் வச்சு 2 பக்கமும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பட்டரை இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். பார்க்க நல்லா ஷைனிங்காக லுக்காக இருக்கும். சாஃப்டான டேஸ்டான இந்த கார்லிக் நான் கூட எம்மியான இந்த பன்னீர் பட்டர் மசாலா சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிச்சமான ஒரு உணவாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.